வணக்கம். செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 மார்ச் 3 திங்கட்கிழமை அதிகாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படும் இந்திய நேரப்படி ஆய்வறிக்கை. முதலில் அமெரிக்காவை பார்ப்போம். அமெரிக்காவில் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள், அதாவது பனி புயல் கனடா பகுதியிலிருந்து மத்திய அமெரிக்கா பகுதிக்கு வந்து வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றை மெக்சிகோ வளைகுடா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று இணைந்து உள் மாகாணங்களில் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தி கடலோர மாகாணங்கள் மெக்சிகோ வளைகுடா ஒட்டிக்கூடிய புளோரிடா வரைக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய காற்று சுழற்சி ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கும் நாளைக்கும் நாளைய மறுநாளும், அதாவது ஒட்டுமொத்த அமெரிக்காவோட மத்திய மாகாணங்கள் புளோரிடா தொடங்கி கனடாவோட ஒட்டவா வரைக்கும் உள்ள அமெரிக்காவோட நியூயார்க், வாஷிங்டன் உட்பட அட்லாண்டிக் பெருங்கடல் கரையோர மாகாணங்கள் அனைத்திற்குமே கனமழை பொழிவை வரக்கூடிய 4, 5, 6 தேதிகளில் கொடுக்கும். இப்படி 10 நாட்களுக்கு 2 நிகழ்வு வீதம், மாதத்திற்கு 6 காற்று சுழற்சிகள் அமெரிக்காவோட மத்திய மாகாணங்கள் வழியாக புளோரிடா தொடங்கி ஒட்டாவா வரைக்கும் உள்ள கனடாவிற்கும் அமெரிக்காவின் தெற்கு பகுதி மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணங்கள், தலைநகர் வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் உட்பட மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்தபடியாக தென் அமெரிக்காவை பார்ப்போம். தென் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த தென் அமெரிக்காவிற்குமே கனமழைப்பொழிவு ஏற்கனவே அறிவித்ததுதான். பாதிப்பில்லாத மழைப்பொழிவு, சீரான மழைப்பொழிவு ஈக்குவடார், கொலம்பியா மற்றும் வெனிசுலா ஒட்டுமொத்தமே. அடுத்தது கயானா, பெரு மற்றும் பொலிவியா, பிரேசில் மற்றும் ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடுகள். இதில் பிரேசில் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விட்டது நேற்றைக்கு. பிரேசில் மற்றும் அதாவது தென் அமெரிக்க நாடுகளில் வழக்கத்திற்கு அதிகமான கோடை மழையும் மழைக்கால மழையும் பொழிந்து கொண்டிருக்கிறது, பருவமழையும். நல்லா புரிஞ்சுக்கணும், கோடை மழை தென்னரை கோலத்தில் இந்த ஆண்டு தீவிரமாக இருக்கு. அதே போல பருவமழையும் தீவிரமாக இருக்கு. ஆப்பிரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே ரீயூனியனை புயல் தாக்கியது, மொரீசியஸை மழை பாதிப்பை ஏற்படுத்தியது. ரீயூனியனுக்கு 2 லட்சம் பேர் மின் விநியோகம் இழந்து தவிக்கிறார்கள். 195 கிலோமீட்டர் வேகம் வீசிய அந்த புயல் ரீயூனியனை மிக கோரத்தாண்டவம் ஆடியிருக்கிறது. அதே போல மடகாஸ்கரில் ஏற்கனவே 2 புயல் தாக்கியது. இப்போ 3வது ஒன்று மடகாஸ்கரோட தென்மேற்கு பகுதியை கடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து ஒன்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இந்தியாவிற்கு தெற்கே, மாலத்தீவிற்கு தெற்கே நீடித்து கொண்டிருக்கூடிய ஒரு காற்று சுழற்சி கூட புயலா மாறி இந்த மாதம் 10, 11, 12 தேதி வாக்கில், அதாவது நமக்கு 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கக்கூடிய நாளில் அது மடகாஸ்கர் கடக்கும். மடகாஸ்கர் கடந்து மொசாம்பிக் போன்ற ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் கூடிய சவுத் ஆப்பிரிக்கா, மொசாம்பிக், ஜிம்பாப்வே எல்லாம் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. காங்கோ மற்றும் அதாவது உகாண்டாவிற்கு தெற்கே உள்ள எல்லா மாகாணங்களுக்கும் தற்பொழுது மழை. கென்யா, டான்சானியா மற்றும் உகாண்டாவிற்கு மழை பொழிவு தொடங்க போகுது. இதுவரைக்கும் குளிர்காற்றை கொடுத்து வந்தது. இரவு நேரத்தில் குறைந்தபட்ச குளிர் 20 டிகிரியும், பகல் நேரத்தில் அதிகபட்சமாக 31 டிகிரி வெப்பநிலையும் இருந்தது உகாண்டாவில், கம்பாலாவெல்லாம். வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக இடிமழை ஏற்பட போகிறது. முதலில் கம்பாலாவிற்கு தெற்கு பகுதியில் கூட ஏரி பகுதியில் இன்றிலிருந்து இடிமழை ஆங்காங்கே இருக்கும். மிரட்டும் வானம், ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இடிமழைக்கு வாய்ப்பு இருக்கு உகாண்டாவில் இன்றையிலிருந்தே, 3ஆம் தேதியிலிருந்தே. ஆனால் மழைக்காலம் என்பது 9ஆம் தேதி 10ஆம் தேதியிலிருந்து தொடங்க போகுது. ஆக 3, 4, 5, 6, 7, 8 தேதிகளில் நாள் ஒன்றுக்கு ஏதேனும் ஓரிரு முறை கருமேகங்கள் சூழ்ந்து மிரட்டும் வானிலையை கொடுத்து நனைக்கும் மழை, தூறல் மழை பொழிவை 8ஆம் தேதி வரை கொடுக்க போகிறது உகாண்டாவிற்கு. உகாண்டா மட்டுமல்ல, கென்யா, டான்சானியா, சூடான், சவுத் சூடான்
மற்றும் சோமாலியா போன்ற பகுதிகளுக்கும். இது 8ஆம் தேதியிலிருந்து மழை வானிலை ஏற்படுத்த போகிறது. மழை காலத்தை தொடக்க போகிறது. மார்ச்சிலிருந்து மழை உங்களுக்கு தெரியும். அங்கே 8 தேதிக்கு மேல் 9, 10 தேதியிலிருந்து மழைக்காலமாக போகிறது. அங்கே கோடையிலும் நல்ல மழை. உகாண்டாவிற்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் தெற்கு ஆப்பிரிக்கா எல்லாமே கனமழை. மடகாஸ்கர், மொரிஷியஸ் எல்லாம் ரீயூனியனும் பாதிக்கும் மழை பிடிப்பை கொடுத்து. மொரிஷியஸ் எல்லாம் வழக்கத்திற்கு அதிகமான மழை. அடுத்தது ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் வடக்கு மாகாணங்கள் இது வரைக்கும் மழை பிடிப்பு கொடுத்து குயின்லாந்து. ஆனால் இப்போது ஆஸ்திரேலியாவோட கிழக்கு மாகாணங்களுக்கு மழை பிடிப்பை கொடுக்க தொடங்கி இருக்கிறது. அதாவது ஆஸ்திரேலியாவோட கிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய, அதாவது குயின்லாந்து மாகாணத்தோட தென் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிரிஸ்பேன் மற்றும் காப்ஸ் ஹார்பர், சிட்னி மற்றும் கான்பரே மற்றும் மெல்போர்ன் உள்ளிட்ட மெல்போர்ன் வரைக்கும், விக்டோரியா, மெல்போர்ன் வரைக்கும், அதாவது பிரிஸ்பேன் தொடங்கி சிட்னி, கான்பரே, மெல்போர்ன் வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவை கொடுக்க போகிறது. அங்கே நீடித்து கொண்டிருக்கூடிய புயலானது நாளைய மறுதினம், அதாவது வரக்கூடிய வியாழக்கிழமையிலிருந்து புதன்கிழமையிலிருந்து வியாழனிலிருந்து கனமழை பொழிவை கொடுத்து, அதாவது பிரிஸ்பேன் பாதிக்கும் மழை பொழிவை ஏற்படுத்தி, காப்ஸ் ஹார்பருக்கு அதிக பாதிக்கும் மழை பொழிவை ஏற்படுத்தி காற்றுடன் மழை பொழிவை கொடுத்து, பிரிஸ்பேனுக்கு தான் 2 நாள் 3 நாள் மழை பெய்ய போகுது. பிறகு படிப்படியாக செயலிழந்து சிட்னி பாருங்கள், ஒரு வரக்கூடிய சனிக்கிழமைக்குள் சிட்னியிலிருந்து ஒரு செய்தி வரும். பாதிக்கும் மழைப்பொழிவு, போக்குவரத்து நெரிசல், வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் வரும். கான்பரேக்கும் சிட்னிக்கும் மற்றும் பிரிஸ்பேனுக்கும் கொடுத்து விட்டு வரக்கூடிய 9ஆம் தேதிக்கு பிறகு மெல்போர்ன் பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு அது அப்படியே தெற்கு பகுதிக்கு வந்து சென்று செயலிழந்து விடும். இப்படி ஆஸ்திரேலியாவோட இந்த கிழக்கு தென்கிழக்கு பகுதிக்கு மட்டும் மழை பொழிவு இருக்கிறது. அதே போல் இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் சிங்கப்பூர், தாய்லாந்து பகுதிகளுக்கும் கோடை மழை தீவிரமடைய போகிறது. கோடை மழை வெயிலுக்கிடையே இடிமழை பொழிவை, காற்று சுழற்சி ஏற்படுத்தி மழைப்பொழிவை வழக்கத்திற்கு அதிகமாக இந்த ஆண்டு கோடை மழை ஏற்படுத்த போகிறது. மார்ச் 21ஆம் தேதி தான் சூரியன் குத்துக்கத்தின் நிலநடுக்கோட்டை அடையும். 1 டிகிரியில் இருக்கக்கூடிய சிங்கப்பூருக்கு மார்ச் 22, 23 தேதிகளில் சூரியன் குத்துக்கத்தின் வரும். வெயிலும் அதிகரிக்கும், கோடை மழையும் இருக்கும். படிப்படியாக ஏப்ரல் மாதம் 13, 14 தேதிகளில் தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கு வரும் சூரியன் குத்துக்கதிர். அந்த நேரத்தில் வங்கக்கடலோட அந்தமான் பகுதிக்கெல்லாம் வரும்பொழுது இந்த ஆண்டு கோடை மழை வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும், இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கும், இந்தியா இலங்கைக்கும், அதே போல் மாநிலங்களுக்கும், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் கோடை மழை சிறப்பாக இருக்கிறது. வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும். மீண்டும் மீண்டும் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறான வானிலை கோடையில் நிலவும், வெயிலும் மழையும் கலந்த வானிலை. ஒரு மாதத்தில் பாதி நாள் வெயிலாக இருக்கும், பாதி நாள் மழையும் இருக்கும். அதாவது எல்லாம் மாறி 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 வரும். அப்படிப்பட்ட வானிலை, அதே வானிலை தான் தாய்லாந்திற்கும், சிங்கப்பூருக்கும், மலேசியாவிற்கும், இந்தோனேஷியாவிற்கும், புருனேக்கும் கொடுக்க போகிறது, பிலிப்பைன்ஸுக்கும். அடுத்தபடியாக வளைகுடா நாடுகளை பார்ப்போம். வளைகுடா நாடுகளில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், வளைகுடா நாடுகளுக்கு மழை பொழிவு காத்திருக்கிறது. வரக்கூடிய 6ஆம் தேதியிலிருந்து, அதாவது மேற்கத்திய இடையூறு மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக அப்படியே ஈரான், ஈராக் வழியாக சவுதி அரேபியன் வடக்கு பகுதி வழியாக வரும்பொழுது குவைத் சிட்டி மற்றும் சவுதி அரேபியன் வடக்கு பகுதிக்கு கனமழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 6, 7 தேதிகளில் கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு குவைத் சிட்டி மற்றும் அதே போல் தோஹா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய சவுதி அரேபியா பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது சில நேரங்களில் சற்று மெக்கா, மதினா பகுதிகளுக்கும், ரியாத் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம். ஜெட்டா பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம். வரக்கூடிய 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள் இடைப்பட்ட நாட்களிலே கண்டிப்பாக சவுதி அரேபியாவோட ஜோர்டானை ஒட்டியுள்ள பகுதி மற்றும் ஈரானை ஒட்டியுள்ள பகுதி, குவைத் சிட்டியை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு வரக்கூடிய 6, 7, 8, 9, 10 தேதிகளில் தெரிகிறது. இப்படி வரக்கூடிய மார்ச்சில் மேற்கத்திய இடையூறு சவுதி அரேபியா ஒட்டிய பகுதி வழியாக வரும் என்பதனால அரபு நாடுகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. நாட்கள் நெருங்கும் பொழுது உறுதிப்படுத்தி அறிவிக்கிறேன். தொடர்ந்து ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள். நன்றி.